இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டூ போர்ட் நெட்வொர்க்ஸ். ஃபர்ஸ்ட் போர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். போர்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இட் இஸ் a pair of terminal through which a current will flow. That means the current, it may be entering, at the same time it may be leaving the terminal, so that the net current entering into the port, net current entering into the port வந்து எனக்கு 0. So it is very important. அதே மாதிரி டூ போர்ட் நெட்வொர்க் பாராமீட்டர்ஸ் வந்து இந்த நெட்வொர்க் இருக்கு பார்த்தீங்களா, இதோடைய பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு. இதோட பிஹேவியரை என்னால் அனலைசிஸ் பண்ண முடியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட். இந்த டூ போர்ட் நெட்வொர்க் வந்து நம்ம பெரும்பாலும் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, மாடலிங் ஆஃப் electronics devices and some electrical devices ஒரு சிலதுல நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் வரலாம் மேஜரா பார்க்கறது வந்து என்னுடைய டிரான்சிஸ்டர்ஸ், அதே மாதிரி என்னுடைய ஆப்-ஆம்ப், இது எல்லாமே வந்து போர்ட் நெட்வொர்க்கா மாடல் பண்ண முடியும். அதே மாதிரி என்னுடைய எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அப்படின்னு வரக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர், என்னுடைய டிரான்ஸ்மிஷன் லைன், இது எல்லாமே வந்து டூ போர்ட் நெட்வொர்க்கை என்னால் மாடல் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த டூ போர்ட் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இம்பிடன்ஸ் பராமீட்டர்ஸ், அடுத்தது அட்மிட்டன்ஸ் பராமீட்டர்ஸ், தேர்ட் ஒன் வந்து ஹைபிரிட் பராமீட்டர்ஸ், அண்ட் ஃபைனல் வந்து டிரான்ஸ்மிஷன் parameters. Transmission parameters நம்ம ABCD parameters அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து அட்மிட்டன்ஸ் parameters. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ கன்சிடர் திஸ் நெட்வொர்க். ஸோ இது வந்து இன்புட் போர்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதே போல இதை வந்து அவுட்புட் போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்டர் ஆகக்கூடிய கரண்ட் வந்து I1, அது மாதிரி இன்புட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1, மாதிரி இந்த போர்ட்ல என்டர் ஆகக்கூடிய கரண்ட் வந்து I2, இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜஸ் வந்து V2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதுல இந்த கரண்ட்டை நான் எப்படி ஒரு ஈக்குவேஷனா எழுதலாம்னா, I1 இந்த கரண்ட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் V1 அண்ட் V2 வச்சு எழுத போறோம். அப்போ இதோட ஜெனரலைஸ்டு ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, I1 which is equal to y11 into v1 plus y12 into v2. Similarly, I2 which is equal to y21 into v1 plus y22 into v2. இந்த மாதிரி என்னால் எழுத முடியும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, y11, y12, y21 and y22. இந்த பாராமீட்டர்ஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? ஸோ இப்போ வந்து நான் y11 கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எதை எலிமினேட் பண்ணணும், V2 வந்து எலிமினேட் பண்ணணும். அப்போ V2 எலிமினேட் பண்ணணும்னா V2 வந்து என்னவாக்கணும், 0 ஆக்கணும். ஸோ we know that ஷார்ட் சர்க்யூட் பண்ணக்குள்ள எனக்கு என்னவாகும், வோல்டேஜ் வந்து 0 ஆகும். அப்போ therefore இந்த செகண்ட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நான் என்ன பண்றேன், ஷார்ட் சர்க்யூட் பண்றேன். அப்போ ஷார்ட் சர்க்யூட் பண்ணக்குள்ள எனக்கு V2 வந்து 0 ஆயிரும். Now இந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும், I take this equation as 1 and I take this equation 2. So from 1, I1 which is equal to y11 into v1. Okay, so therefore y11 which is equal to I1 divided by v1. இங்க நம்ம என்ன கண்டிஷன் எடுத்திருக்கோம், V2 equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதே கண்டிஷனா ரெண்டாவது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, I2 equal to y21 into v1. So therefore y21 which is equal to I2 divided by v1.
where V2 is equal to 0. அதே போல y12 y22 வந்து நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? I make V1 equal to 0. That means input side வந்து நான் என்ன பண்ணணும்? ஷார்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? I1 which is equal to y12 into V2. So therefore y12 which is equal to I1 divided by V2, where V1 which is equal to 0. And similarly I2 equal to y22 into V2. So therefore y22 which is equal to I2 divided by V2, where V1 which is equal to 0. So இப்படிதான் இந்த 4 parameters நம்ம கண்டுபிடிக்க போறோம். So y நாலே we know that in general I by V. அப்போ y11 அப்ப அந்த first letter வரக்குள்ள இங்க மேல 1 இருக்கணும், second letter வந்து கீழே இருக்கணும். அப்போ y21 அப்படிங்கிறது எனக்கு என்ன வரும்? I2 divided by V1. ஸோ இந்த மாதிரியும் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணி தான் அந்த வோல்டேஜ் 0 ஆக்கியிருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த y11 அப்படிங்கிறது வந்து I1 by V1. அப்போ இன்புட் சைடு இருக்கக்கூடிய கரண்ட் அண்ட் வோல்டேஜ் அந்த ரெண்டு டேட்டா மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த y11 நான் எப்படி சொல்லலாம்னா, நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணி தான் இந்த கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ ஷார்ட் சர்க்யூட் இன்புட் அட்மிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா yங்கிறது இந்த இடத்துல அட்மிட்டன்ஸ். அப்போ y22ங்கிறது எங்க இருக்கு? என்னுடைய அவுட்புட் போர்ட்ல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் உடைய வேல்யூ. இப்போ y22 எப்படி சொல்லலாம்? It is nothing but short circuit output admittance அப்படின்னு சொல்லலாம். அப்போ short circuit output admittance அப்படின்னு என்னால சொல்ல முடியும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ இங்க வரக்குள்ள எனக்கு என்னவாகுதுன்னா, இன்புட் கரண்ட் இருக்கு, அவுட்புட் வோல்டேஜ் இருக்கு. அப்போ மாறி மாறி கிடைச்சிருக்கு. அப்போ இதை வந்து நான் என்னன்னு சொல்லலாம்னா, அகைன் இங்கேயும் ஷார்ட் சர்க்யூட் தான் பண்றோம். அப்போ ஷார்ட் சர்க்யூட் டிரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு நேமை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ y21ங்கிறது அதே நேம் தான், ஷார்ட் சர்க்யூட் டிரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸ். இப்போ இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய போர்ட் நெட்வொர்க் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் டிபெண்டன்ட் சோர்ஸ், அதே மாதிரி ஆப் ஆம்ப், இதெல்லாம் எனக்கு பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா எனக்கு y12 which is not equal to y21. It is very important. அப்போ என்னுடைய டிபெண்டன்ட் சோர்ஸ் இல்ல, என்னுடைய நெட்வொர்க் வந்து லீனியரா இருந்தது அப்படின்னா y12 equal to y21 அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த y11 y21 y12 y22 இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜஸ்ட் இந்த நெட்வொர்க் இருக்குல்ல, இப்போ உதாரணத்துக்கு நான் y11 கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ் நான் இன்ஜெக்ட் பண்றேன். புரியுதுங்களா? அதே மாதிரி இதை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்றேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இங்க வந்து நான் கரண்ட் சோர்ஸ் வந்து ஆட் பண்றேன். ஸோ இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் வந்து ஐ டேக் இட் இஸ் V1. இப்போ இங்க செகண்டரி சைடு வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்றேன். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்கை சிம்பிளிஃபை பண்ணி கரண்ட் டிவிஷன் டெக்னிக்ஸ்லாம் அப்ளை பண்ணி என்னால் ஃபர்தரா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வெறும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்யூட் வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். Then we move on to the complicated circuits. Now you see this problem. For this network, I want to find out the admittance parameters. அப்ப இந்த நெட்வொர்க்கை நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னுடைய இந்த சைடு நெட்வொர்க் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஷார்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து என்னுடைய கரண்ட் சோர்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இன்புட்ல இன்ஜெக்ட் பண்ணது இந்த கரண்டோட வேல்யூ I1. ஸோ இப்போ இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் V1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 4 ஓம், இது வந்து 2 ஓம், அகைன் இது வந்து 2 ஓம். இங்க ஷார்ட் பண்ணிருக்கிறதுனால எனக்கு V2 ஓட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0. கரண்டோட டைரக்ஷன் போர்ட்ல என்டர் ஆகிற மாதிரி இருக்கு, எப்போதுமே இப்படிதான் இருக்கும். I take it is I2. சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு கரண்ட் வந்து என்னவா இருக்கு, I1 இருக்கு. அப்போ இந்த ரெண்டு இதுல நான் கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த I2 ஓட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், சிம்பிளி கரண்ட் டிவிஷன் டெக்னிக் வந்து என்னால அப்ளை பண்ண முடியும். அப்போ therefore I2 which is equal to opposite resistance divided by total resistance. இங்கே opposite resistance 2 ohm, அப்போ total resistance என்ன வரும், 2 plus 2 into I1. பட் இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்றது என்னன்னா, எனக்கு I2ங்கிறது வந்து எப்படி இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. கரண்ட் டிவிஷன் படி எனக்கு எப்படி இருக்கணும், டைரக்ஷன் இப்படி இருக்கணும். அப்படின்னா தான் கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ண முடியும். பட் I2 இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால சிம்பிளி I put minus here. சரிங்களா? அப்ப therefore எனக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா minus I2 which is equal to 1/2 into I1. So before further நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ இதுல இருந்து போகக்கூடிய அந்த ஓவரால் கரண்டோட வேல்யூ என்னன்னு பார்த்துருவோம். இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கு, பேரல் காம்பினேஷன்ல இருக்கு. அப்போ இந்த நெட்வொர்க் நான் எப்படி ரீட்ரான் பண்ணலாம்னா இந்த மாதிரி ரீட்ரான் பண்ணலாம். It is current through this I1 and here it is 4 ohm. இது வந்து எனக்கு 1 ohm. So we know that equal resistance parallel connect ஆயிருந்ததுன்னா சரிங்களா, அதுல half of the value. சரிங்களா, இங்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சப்போஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் parallel இருந்ததுன்னா 2 divided by n. என்னங்கிறது number of resistance connected in parallel. So இதுதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா. அப்போ இங்க 1 ஓம் இருக்கு. அப்போ இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V1. சரிங்களா, அப்போ therefore I1 அப்படிங்கறத நான் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம்னா, இதுக்கு அக்ராஸ்ல இருக்க மொத்த வோல்டேஜ் வந்து V1. அப்போ டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது, 4 plus 1. சரிங்களா, இப்போ எனக்கு என்ன தேவை, I1 divided by V1 தேவை. அப்போ which is equal to 1/5 அப்படின்னு கிடைக்கும். இதனா ஃபர்தர் ஆகுதுன்னா V1 divided by 5 அப்படின்னு போட்டுக்கலாம். So we know that I1 divided by V1ங்கிறது வந்து என்னன்னு சொல்லுவோம், H11 அப்படின்னு சொல்லலாமா, சரி it is Y11 அப்படின்னு சொல்லலாம். So admittance உடைய யூனிட் வந்து நமக்கு தெரியும், it is mho அப்படி இல்லைன்னா Siemens. ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து I take this equation as 1, I take this as equation number 2. அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், minus I2 which is equal to 1/2. I1 ஓட வேல்யூ வந்து என்னது, V1 divided by 5. அப்போ therefore I2 divided by V2 which is equal to minus 1/10. I2 divided by V1. அப்போ I2 divided by V1 வந்து என்னன்னு சொல்லலாம், it is nothing but Y21 minus 1/10 Siemens. இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் Y21 உடைய வேல்யூ. இப்போ இதே போல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்புட் சைடு வந்து நான் ஷார்ட் பண்ணணும். அப்போ இன்புட் சைடு நான் ஷார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்க வந்து என்னுடைய கரண்ட் சோர்ஸை நான் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோட வேல்யூ வந்து I take it is I2. இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V2 எடுத்துக்கிட்டேன். அகைன் 2 ஓம், இதுவும் 2 ஓம், இது வந்து 4 ஓம். ஸோ இது ஷார்ட் பண்ணியிருக்கிறதுனால கரண்ட் வந்து இங்கே என்டர் ஆகும் நம்ம போர்ட் நெட்வொர்க்ல ஜென்ரலா. ஷார்ட் பண்ணியிருக்கிறதுனால V1 equal to 0 வோல்ட். சரிங்களா, இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் பேரலா இருக்கு. அப்போ என்னுடைய R டோட்டல் இந்த நெட்வொர்க் நான் எப்படி வரையலாம், இந்த மாதிரி வரையலாம்.
So here 2 parallel with 4. அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா it is nothing but 8 by 6 அப்படின்னு கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணனா 4 by 3 ohm. அது இது வந்து 2 ohm. This is I2. Here this is plus or minus V2. அப்போ therefore I2 is equal to என்னன்னு சொல்லலாம்னா V2 divided by total resistance 2 plus 4 by 3. அப்போ therefore என்ன கிடைக்கும்னா V2 divided by 10 by 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ therefore I2 divided by V2 which is equal to 3 by 10 அப்படின்னு கிடைக்கும். So this is nothing but H22. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து current division technique apply பண்ண போறோம் இந்த நெட்வொர்க்ல. அப்போ current division technique apply பண்ணா we know that minus I1 which is equal to இங்க வர I2ங்கற current தான் ரெண்டா split ஆகுது. அப்போ current division technique apply பண்ணா opposite resistance divided by total resistance into total current. Therefore minus I1 which is equal to 1 by 3. I2 ஓட வேல்யூ வந்து இங்க என்னன்னு இருக்கு I2 ஓட வேல்யூ is replaced by 3V2 divided by 10 அப்படின்னு போட்டுக்கலாம் from this equation. அப்போ therefore I1 divided by V2 which is equal to this 3 will cancel. So therefore minus 1 by 10 Siemens or mho. So this is nothing but H12. Now you compare H12, sorry, I made a mistake. So this is Y parameters. So I put H for hybrid. So just to correct it. This is Y12. Here you check Y21 and Y12. So both are minus 1 by 10. சரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வெறும் எனக்கு லீனியர் எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்குதுன்னா Y21 and Y12 both are equal அப்படின்னு சொல்லியிருந்தோம் இங்க ரெண்டுமே ஈக்குவலா வந்திருக்கு. அப்போ therefore இதை நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா so we know that generalized equation I1 equal to Y11 V1 plus Y12 V2 and similarly I2 equal to Y21 V1 plus Y22 V2. அதை நான் எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுவோம்னா Y11 Y12 Y21 Y22 into V1 V2 which is equal to I1 I2 இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுவோம். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து இப்போ நமக்கு அந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. Y1 ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா it is nothing but 1 by 5. This is minus 1 by 10. Again this is minus 1 by 10. This is 3 by 10 into V1 V2 which is equal to I1 I2. So this is the final answer. So then I move on to the next problem. இன்னொரு model problem பார்த்துடலாம். Now consider this problem. So இதுக்கு வந்து first நம்ம Y parameters கண்டுபிடிக்கணும். So now I draw the circuit. So first input side வந்து நான் ஒரு current source add பண்ணிக்கிறேன். I take it is I1. So இதுக்கு acrossல இருக்கக்கூடிய voltage V1. This is 1 ohm. This is 2 ohm. And again it is 3 ohm. So it is short circuited. So that the current flow through this is I2 and here V2 which is equal to 0. So அப்போ இந்த நெட்வொர்க் நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா எனக்கு எப்படி கிடைக்கும் பார்த்தோன்னா here it is I1. So here 1, here 2. So இப்போ இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 2 ரெண்டுமே பேரலா எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு எங்க கரண்ட் சோர்ஸ் கூட. அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா V1க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ therefore இந்த இடத்துல I1ங்கிறது நான் எப்படி எழுதலாம்னா which is equal to V1 divided by 1 plus V2 divided by 2 அப்படின்னு என்னால எழுத முடியும்.
So if I take V1 outside, எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 plus 1 by 2. So if I rearrange this equation, I1 divided by V1 which is equal to 3 by 2. So this is nothing but Y11. சரிங்களா சார்? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல கரண்ட் டிவிஷன் டெக்னிக் அப்ளை பண்ண போறேன். அப்போ கரண்ட் I1 அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ வீணோட இது வழியா போகக்கூடிய கரண்ட் தான் வந்து என்னது எனக்கு I2 இருக்கும். அப்போ therefore minus I2 which is equal to opposite resistance divided by total resistance into total current I1. But we know that I1 equal to here 3 by 2 V1. Therefore minus I2 which is equal to 1 by 3 into 3 by 2 V1. So 3 will cancel. So therefore I2 divided by V1 which is equal to minus 1 by 2 Siemens. So it is called as Y21. So அப்போ input side output side short circuit பண்ணிட்டு நம்ம ரெண்டு parameters கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ next என்ன பண்ண போறோம்? input side short பண்ண போறேன். So try to understand the logic. So two-port networks is very easy to solve. So அப்போ இங்க வந்து என்னுடைய voltage source நான் இங்க attach பண்ணிருக்கேன். So this is I2. The voltage across this which is equal to V2. Here V1 equal to 0. Here it is I1. This is 1 ohm. This is 2 ohm. This is 3 ohm. Okay. So that it looks like this. So this is I2. The voltage across this V2. This is 2 and this is 3. The current through this I1. So here I2 is taken as, because we know that 2 ohm and 3 ohm ரெண்டுமே parallel connect ஆயிருக்கு and the combination அதுக்கு across இருக்கிற voltage V2. அப்ப I2 is equal to என்னன்னு சொல்லலாம்? V2 divided by 3 plus V2 divided by 2. அப்ப therefore I2 equal to V2 into 1 by 3 plus 1 by 2 which is equal to 5 by 6. But therefore Y22 which is equal to I2 divided by V2 which is equal to 5 by 6 Siemens. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கரண்ட் டிவிஷன் டெக்னிக் அப்ளை பண்ணுங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? So minus I1 which is equal to opposite resistance divided by total resistance into total current I2. So from this equation I2 which is equal to 5 by 6 into V2. So this 5 will cancel. If I cancel this it is 2. So therefore I1 divided by V2 which is equal to minus 1 by 2 Siemens. This is nothing but H12. Again you see this is Y12. Repeatedly I made a mistake. It is Y12. Therefore just you see this Y12 which is equal to Y21. So therefore the final expressions looks like this. So I1 which is equal to 3 by 2 V1 minus 1 by 2 V2, and similarly I2 which is equal to minus 1 by 2 V1 plus 5 by 6 V2. So இப்போ நம்மளோட கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபர்தரா என்ன கேட்டிருக்காங்கன்னா, then determine the current in 4 ohm load that is connected to the output port. That means இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போர்ட்ல வந்து ஒரு 4 ohm ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒரு 2 ohm சோர்ஸ் வந்து இன்புட் சைடு வந்து கனெக்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்படி கனெக்ட் பண்ணக்குள்ள இந்த 4 ஓம் வழியா போகக்கூடிய கரண்டோட வேல்யூ என்ன? இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் ஐ draw the diagram. ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்ல I1 ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 2 ஆம்பியருக்கு ஈக்குவலா இருக்கு. I take this equation as 1 and 2 for my reference. அப்போ from 1 இதை நான் எப்படி போடலாம் அப்படின்னா 3/2 V1 minus 1/2 V2 which is equal to 2 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அதே போல என்னுடைய ரெண்டாவது ஈக்குவேஷன்ல நான் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போறேன். இப்போ இங்க 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V2. அப்போ ஜெனரலா I2 is equal to என்னன்னு சொல்லுவோம்? V/R. அப்போ V2 divided by 4 அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்க கரண்டோட டைரக்ஷன் எனக்கு எப்படி இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. அதனால இங்க என்ன கிடைக்கும்? மைனஸ் அப்படின்னு சைன் வரும். அப்போ therefore V2 is equal to என்னன்னு சொல்லலாம்? minus 4 into I2 அப்படின்னு என்னால சொல்ல முடியும். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன்ல எனக்கு I2 இருக்கு. அப்போ அந்த ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணலாம்? -4 மல்டிப்ளை பண்ணனா it should like this -4 into I2 which is equal to, so -4 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. minus of minus plus 4 divided by 2 into V1 minus I0 divided by 6 into V2. So we know that -4 into I2 நான் எப்படி எழுதலாம்? V2 எழுதலாமா? அப்போ therefore V2 which is equal to 2V1 minus 10/3 V2. Now I rearrange all those equations. So therefore 2V1 minus 10/3 V2 minus V2 which is equal to 0. So therefore 2V1 minus 13/3 V2 which is equal to 0. Okay. இப்போ என்னுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதலாம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாங்களா? அப்போ therefore இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல போறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 3/2 minus 1/2 into V1 P2. Here இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி கிடைச்சிருக்கல, இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை இங்க நான் போடுறேன் 2 அப்படின்ட்டு போடுறேன். Actually I take this equation as 4. அப்போ 3 and 4 சால்வ் பண்ணா எனக்கு அந்த கரஸ்பாண்டிங் V ஓட வேல்யூ வந்து கிடைச்சிரும். பட் நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவோம்னா we know that y12 which is equal to y21 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா -1/2 இருக்கு. அப்போ இந்த இடத்துல -1/2 வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? -4 டிவைட் பண்ணிடணும். அப்போ என்ன கிடைக்கும்? -1/2 V1. அப்போ minus of minus plus 13 divided by 12 into V2 which is equal to 0. So therefore -1/2 13/12 which is equal to 0. Now you solve this equation, so then you get the value of V2 equal to 3/2 volt. Just take it to simplify this. So we know that V2 equal to -4 into I2. அதுவே இப்போ ஒரு கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ I2 is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? minus V2 divided by 4. அப்போ therefore -3 divided by 8 ampere. அப்போ இதுதான் அந்த லோட் வழியா போகக்கூடிய கரண்ட்டுக்கான வேல்யூ. ஸோ in our next video, இது வரைக்கும் நம்ம வெறும் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் பார்த்துருக்கோம். நம்மளுடைய அடுத்த வீடியோல ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் உள்ள இருந்ததுன்னா எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.